ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவிரக்கம் கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரியா, செபதியுவின் மகன் யாக்கோப்பு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலேமியு, தோமா, வரி தண்டிவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோப்பு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையை கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம். மாறாக வழி தவறி போன ஆடுகளை இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள், ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றல செய்யுங்கள், தோழு நோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இந்த ஸ்லைட்டை போடுங்கய்யா. விடுதலை பயணம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கொஞ்சம் படிங்க எல்லாரும். நான் இது எப்போ கேட்டோம்? எங்கே கேட்டோம்? எப்போ கேட்டோம்? ஹலோ, எப்போ கேட்டோம்? எல்லாம் எங்கேயோ போயிட்டீங்களோ வாசகம் படிக்கும் பொழுது. சற்று முன்பு சகோதரி படித்தாங்க, நான் எகிப்திலிருந்து செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேர்க்க செய்ததையும் நீங்களே கண்டீர்கள். விடுதலை பயணத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். யார்கிட்ட சொல்றாரு? மக்களிடையே சொல்லுகின்றார். உங்களையும் என்னையும் கழுகுகள் மேல ஏந்தி கொண்டு அவர் தன்னோட அருகிலே கொண்டு வர ஆசைப்படுகின்றார். அதை செய்தார், விடுதலை பயணத்தில் செய்தார், இப்பவும் செய்து கொண்டிருக்கின்றார். கழுகுகள் மேல I am carrying you on eagle's wings. பறவைகளிலே சிறந்த பறவை கழுகு. The most beautiful, majestic bird is the eagle. கழுகு சும்மா பார்த்துருக்கிறீங்களா? எங்கேயும் அது ரொம்ப மேலே தான் பறக்கும்.
கீழே பறக்காது. அப்படி புயல் காற்று வந்தால் கூட அந்த புயல் காற்றுக்கு அப்பால தான் பறக்கும், அது கீழே பறக்காது. அதோட தன்மை. அந்த கழுகு மேலேயே நம்மளை ஏந்தி கொண்டிருக்கிறாரா பாருங்க. எத்தகைய இறைவன்! 2ஆம் வாசகம், நீ பாவியா இருந்த போதிலும், நீ பாவம் செய்து கொண்டு இருந்த போதிலும் நான் உன்னை நேசிக்கின்றேன். while you are still sinners I love you. நம்மளாம் அப்படி சொல்லுவோமா? பிள்ளைகள்கிட்ட, கணவர்கிட்ட, மனைவிட்ட சொல்லுவோமா? திருந்துடா திருந்துடா. ஆனால் கடவுள் நம்மளை கொண்டு வந்து மாற்ற ஆசைப்படுகின்றார். நீ இப்படியா இருக்கிறியா, இப்படியாவது பரவாயில்லையா, வாயா, பரவாயில்லம்மா வா. ஏன்னா என்னுடைய அன்பு இத்தகைய அன்பு, இந்த அன்பை நான் சிலுவை மரத்தில் தொங்கி உனக்கு காட்டுறேன். அதுக்கு மேலாக நான் உன் கழுகு மேலே உன்னை ஏந்தி கொண்டிருக்கின்றேன். இதான் இறைவனோட அன்பு. நற்செய்தியில் பார்க்கும் பொழுது ஒவ்வொருடைய பேரை சொல்றாரு. 20 பேர். உங்களோட பேர் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நமக்கு எல்லாரோட பேரையும் தெரியாது, அவருக்கு எல்லாரோட பேரையும் தெரியும். ஏன்னா அவர் இறைவன். அவர் இவர்களை தேர்ந்தெடுத்து பணிக்கு அனுப்புகிறார். நாம் எல்லாரையும் தேர்ந்து எடுத்து விட்டார். He has already selected us, he has already chosen us, and he has now saved us. நம்மளை மீட்டு கொண்டுட்டாரு. அடுத்தது அவர் என்ன செய்கிறாரு? நம்மளை அனுப்புகிறாரு, பணிக்கு அனுப்புகிறாரு. அந்த பணிக்கு அனுப்புறதுக்கு முன்பு நம்ம ஆண்டவர் எதுவும் செஞ்சார்னா, அவர் அதுக்கு முன்பே ஒன்று செஞ்சிருவார். இப்போ பாருங்க, உன்னை பணிக்கு அனுப்புகிறேன், ஆனால் அதுக்கு முன்பு நான் ஒரு உறவை ஏற்படுத்துகிறேன் உன்னோடு. See, when I sent you on a mission, before I sent you on a mission, I will establish a relationship with you. உன்னை அனுப்புறதுக்கு முன்பு உன்னிடம் நான் ஒரு உறவை ஏற்படுத்துவேன். இப்போ பாருங்க, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. எப்போ எல்லாம் நினச்சிக்குவோம், இது குருவானவர்களுக்கு தான், குருவானவர் பற்றாக்குறையாக இருக்கிறாங்க, அவங்கள அனுப்பணும் போலுக்கு. குருவானவருக்கு மட்டும் அல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இந்த பணி அழைப்பு வந்திருக்கிறது. ஆனால் நிறைய பேர் அந்த உறவை நாம் ஏற்படுத்தி விட்டோம் என்றால் காத்திருக்க மாட்டோம். ஃபாதர் கூப்பிடணும், அவங்க கூப்பிடணும் என்று நானே முன்னுக்கு வருவேன். எத்தனை தடவை கத்தி வாடா வாடா, வாங்க வாங்க வாங்கன்னு வரதே இல்லை சில பேர். ஏனென்றால் அந்த உறவை நீ இன்னும் ஏற்படுத்தவில்லை. அவர் தயாரா இருக்கிறாரு, அவர் காத்து கொண்டிருக்கின்றார். You see, when God calls you to serve, when God calls you on a mission, He first establishes a relationship with you, but you can lose that relationship. அவர் உங்களிடம் ஒரு உறவை ஏற்படுத்துகின்றார், ஆனால் அந்த உறவை நீ இழந்து விட்டீர் என்றால் நீ அங்கேயே உட்கார்ந்திருப்ப. நீ என்ன வேணாலும் சொல்லு, நீ அழைப்பு கொடு, நான் வரமாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன், என்னுடைய வேலை செய்துட்டு நான் இப்படியே போகிறேன். எத்தனை பேர் இப்படி இருக்கின்றோம்? ஆலயத்துக்கு வருவோம், நான் ஒன்றிலையும் ஈடுபட மாட்டேன், ஏனென்றால் அங்கெல்லாம் பாலிட்டிக்ஸ். நான் ஆண்டவரை கண்டுட்டு ஆண்டவரை நன்மை வாங்கிட்டு போகிறேன். உனக்கு ஒன்றும் நடக்காது தெரியுமா? நீ நினச்சிக்கிற, we are thinking, I won't disturb anyone, nobody disturb me, I go Jesus, I go back. அப்படி அவர் அழைக்கிறார், நம்மளை பணிக்கு அழைக்கிறார். பணிக்கு he is calling us to a mission. 80% மக்கள் அப்படி தான் இருக்கிறோம். 80%க்கு மேலே கோயிலுக்கு வரோம் போகிறோம், அது நம்ம பங்கில் அது ரொம்ப ரொம்ப சாத்தியம். நிறைய பேர் பங்கு எடுக்கிறதில்ல, ஒன்றிலையும் ஈடுபடுறதில்லை, வீட்டிலையும் சில பேருக்கு ஈடுபாடே இல்லை. பிறந்துட்டனே, வேலையை செய்வோம், வீட்டுக்கு வருவோம், போவோம். அன்பார்ந்தவர்களை, 4 பேருக்கு நன்மை செய்வோம், 4 பேருடைய முகத்தில் நாம் மகிழ்ச்சியை ஊட்டுவோம், சிரிப்பை ஊட்டுவோம். அதுக்கு தான் நம்ம ஆண்டவர் அழைக்கிறாரு. சில பேர் ரோபோட் மாதிரி வந்துட்டு ரோபோட் மாதிரி போயிடுவோம். நம்ம நினச்சிக்கிறோம், பாரு அவர் பயபக்தியை போயிட்டு வராரு, அது ஒன்றும் அவர் மண், அது வந்துட்டு போகிறது, அதுவும் இல்லை. ஈடுபடுங்க வாழ்க்கையில். கையை அழுக்காக்கணும், கையில் அழுக்காக்கணும்.
நம்ம ஈடுபட்டு மற்றவருடைய வாழ்க்கையில் நம்ம கொடுக்கணும் நம்மளை. அதுக்கு தான் அழைக்கிறார். ஏனென்றால் நாளைக்கு நம்ம இறப்பு வரும்பொழுது அவர் பார்ப்பார். நீ எவ்வளோ ஜெபம் பண்ணன்னு கேட்க மாட்டார், எத்தனை பூசைக்கு போனன்னு கேட்க மாட்டார், எத்தனை பைபிள் படித்து வாசகம் படிச்சேன்னு கேட்க மாட்டார். நீ எவ்வளோ என் ஊறி வாழ்ந்தாய், நான் உனக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது, உனக்கு பணிக்கு அழைக்கும் பொழுது நீ எவ்வளோ ஈடுபட்டாய். தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஆஸ்க் அஸ். பிகாஸ் ஐ நோ யூ பை நேம். அவரை ஏமாற்ற முடியுமா? அவருக்கு தெரியும். படைத்த இறைவன் ஒவ்வொருத்தரையும் தெரியும். அன்பார்ந்தவர்களே, இதுக்காக நம்ம கொஞ்சம் யோசிப்போமே, கொஞ்சம் யோசித்து நாம் சிந்திப்போம். நேற்று ஃபாதர் ஆல்பர்ட் அங்கே சொன்னார், 3 வார்த்தை சொன்னார். இந்த 3 வார்த்தை வாசி, யோசி, வசி. இவ்வளோ நல்லா இருக்குது. வாசி, எதை வாசிக்கிறது? வாழ்க்கையை வாசி, விவிலியத்தை வாசி, மக்களை பார்த்து வாசி. we learn a lot from other people, no? we learn a lot from the Bible. இரண்டாவது யோசி, இதெல்லாம் வாசித்துட்டு பார்த்துட்டு யோசி உன்னுடைய வாழ்க்கையில் கடவுள் என்ன சொல்கிறாரு. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சிந்திங்க, யோசிங்க. மூன்றாவது வசி, லிவ், வாழ்க்கையை வாழுங்கள். லேர்ன், லிசன் அண்ட் லிவ். 3 L சொன்னார். ஸோ இதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். அதை நம்ம கொஞ்சம் யோசித்து நம் வாழ்க்கையில் செயல்படுவோமே. இன்றைக்கு நான் கோயிலுக்கு பண்ண போகிறேன், இது சரியா என்று நீங்களே கேளுங்க. இது ஆண்டவருடைய கண்ணில் சரியா என்று கேளுங்க. ஏன் 12 பேர் அனுப்பித்தாரு? ஏன் 70 பேர் அனுப்பினார்? ஏன் இத்தனை பேர் வெளியில் போனாங்க? அவங்க இல்லாவிட்டால் நீங்களும் நானும் இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்க மாட்டோம். அவங்க தான் ஆண்டவரை அறிமுகப்படுத்தினாங்க. இல்லாட்டினா நீங்களும் நாமும் இன்னும் வேறு மதத்துலேயும் எங்கேயோ இருந்திருப்போம். இங்கே இருக்கிறதுனா அவங்க செய்த காரியங்களால் தான். இன்றைக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள்னால உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் இந்த உலகமே வேறு சூழ்நிலை இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவன் செய்கிற பணி. ஆமீன்.